ஒன்று பேதுரு நாம் தியானித்து வருகின்றோம். ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 12 வரை நாம் பார்த்துருக்கின்றோம். இன்றைக்கு ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 தொடங்கி அந்த அதிகாரம் முடிய உள்ள வசனங்களை தியானிப்போம். அதுக்கு ஆரம்பமாக ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சையின்படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. இனி நாம் ஒவ்வொரு வசனமாக நாம் பார்ப்போம். ஏற்கனவே இந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பத்தில் நாம் பார்த்தோன்னமாக பேதுரு இதை பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு எழுதினார். இதில் யூத கிறிஸ்தவர்களும் உண்டு, புற கிறிஸ்தவர்களும் உண்டு. அப்படி ஒரு கலந்த ஒரு சபையாகத்தான் அது இருந்தது. அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் மிகுந்த உபத்திரவத்திலே போய் கொண்டிருக்கிறார்கள். உபத்திரவங்கள் மத்தியிலே எப்படி ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்தில் வாழ்வது என்பதை குறித்து வழிகாட்டுதலை கொடுப்பது தான் இந்த புஸ்தகத்துடைய பிரதானமான நோக்கம் என்று கூட நாம் சொல்லலாம். ஆகவே அவை 13ஆம் வசனத்தில் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு, இந்த மனதின் அறையை கட்டி கொண்டு, அறையை கட்டுதல்னா நம்ம பொதுவாக எந்த வேலை செய்தாலும் சரி இடுப்பில் இருக்கிற துணியை பலமாக கட்டும். அது எல்லா நாட்டிலும் அதான் வழக்கமும் கூட. அந்த வார்த்தை தான் இது. அதாவது உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு. அப்போது இடுப்பில் துணி இறுக்கி கட்டுறோன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம ஒரு கடினமான வேலை செய்வதற்கு ஆயத்தமாகின்றோம். அதுதான் பொருள். பெல்ட் இருந்தால் பெல்ட்டை கட்டுவோம். அப்போது இப்போ சொல்வார் மனதின் அறையை கட்டுங்கள். அப்படி என்றால் உங்கள் மனதில் அளவிலே நீங்கள் தயாராகுங்கள். நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் சரீர பிரகாரமான வேலை செய்வதற்கு மட்டும் தயாராவதல்ல, ஆவிக்குரிய காரியங்களே நம் மனதிலே தயாராக வேண்டும். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, அதாவது ஆங்கிலத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா சோபருங்கிற வார்த்தை அதில் இருக்கும். அந்த சோபருங்கிற வார்த்தையுடைய மூல பொருளை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தண்ணீர், கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு இல்லைங்களா, சுத்தமான தண்ணீர். சுத்தமான தண்ணிக்கு நிறம், மனம், குணம் எதுவும் கிடையாது. அப்போது அந்த சுத்தமான தண்ணி கண்ணாடி போல் இருக்கும். நீங்கள் அடியில் ஒரு காசை போட்டாலோ, சில நம்ம இந்த மலை பிரதேசங்களில் போனால் அதை பார்க்க முடியும். ஏன்னா அங்கே அதிகம் மனிதர்கள் இல்லாத இதனால் பொல்யூஷன் இருக்காது. நீங்கள் கீழே இருக்கிற அந்த கல் கூட ரொம்ப தெளிவாக தெரியும், ரொம்ப தெளிவாக தெரியும். அதுதான் அந்த வார்த்தை. அப்படின்னா உங்களோட மனது ரொம்ப தெளிவாக இருக்கணும். சிந்தையில் எந்த கலக்கமும் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தயாராகும் போது மனதளவிலே நாம் அறையை கட்டி புத்தியிலே தெளிவுடையவர்களாக இருக்கணும். புத்தி தெளிந்து சிந்திக்கணும். பொதுவாக இது மிக மிக நுட்பமான காரியம். மனிதர்கள் சிந்திப்போம், என்னெல்லாமோ நம்ம சிந்திப்போம். ஆனால் தெளிவாக சிந்திக்கிறோமா கேள்விக்குறி. ஆனால் தெளிவாக சிந்திக்கிற ஒரு பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் கிறிஸ்தவருக்கு அவர் கொடுக்குற ஆலோசனை. அது சொல்றாரு, நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படுதல் என்பது இந்த இடத்துல செகண்ட் கம்மிங். என்ன ஏற்கனவே வெளிப்பட்டு விட்டார், இந்த இடத்துல வெளிப்படும் போதுன்னு சொல்கிறார். அப்போ இனிமேல் வெளிப்படும் போது, ஆகவே இது 2ஆம் வருகை குறிக்கிறதா இருக்கிறது. வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல்
பூர்ண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். ஒரு கேள்வி, உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை, அப்போ இதுக்கு முன்ன கிருபை தரலையா? அப்படி இல்லை, ஏற்கனவே கிருபை தந்தாகிவிட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் வரும்போது நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையே நமக்கு கிருபையாகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அதான் இந்த வசனத்தில் ஒரு விதத்தில் சொல்லும்போது he has given us 3 commandments. ஒன்று, மனதின் அறையை கட்டி கொண்டு இருங்கள். 2வது, தெளிந்த புக்தி உள்ளவர்களாக இருங்கள். 3, பூர்ண நம்பிக்கையுடையவர்களாக இருங்கள். ஃபுல் ஹோப், இல்லை, பர்ஃபெக்ட் ஹோப். அப்போ கிறிஸ்து வரும்போது நமக்கு ஒரு கிருபை உண்டு. ஏற்கனவே தந்த கிருபை மட்டுமல்ல, கிறிஸ்துடைய வருகையிலே பங்கெடுப்பதே ஒரு பெரிய கிருபை. ஆகவே நீங்கள் இந்த துன்பங்களிலே, இந்த நெருக்கடிகளிலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, மனதை தயார்படுத்துங்க என்று சொல்கிறார். அடுத்ததாக 14ஆம் வசனம் போகும். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சையின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து என்று சொல்கிறார். இவ்விடத்தில் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே, அதனால் சிலர் சொல்கிறாங்க இந்த வசனத்தில் புற இன கிறிஸ்தவர்களை ஃபோக்கஸ் பண்ணி இதில் சொல்கிறார். ஏன்னா யூதர்களுக்கு தேவனை குறித்து தெரியும், பழையற்பாடில் தேவனை குறித்து அவர்கள் ஏராளம் காரியம் அறிந்திருந்தார்கள். ஆனால் புற இனத்தவருக்கு அந்த வெளிச்சம் கிடையாது. அதனால தான் சொல்கிறார், முன்னே நீங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி. ஏன்னா புற இன மதத்தை இன்றைக்கு இருக்கிற புற மதங்களை நான் சொல்லவில்லை, இன்றைக்கு இருக்கிற பிற மதங்களிலும் இதே பிரச்சனை தான் இருக்கும், அடிப்படையில் ஒன்றா தான் இருக்கும். அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக முதல் நூற்றாண்டில் இருந்த பிற மதங்கள், கிரேக்க ரோம மதங்கள், கிரெக்கோ ரோமன் ரிலீஜன் சொல்லுவாங்க. அந்த மத சடங்குகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேகன் ரிலீஜன் சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் அந்த அளவுக்கு அருவறுப்பாக இருக்குமான்னு தெரியும், அந்த அளவுக்கான அருவறுப்பான சடங்குகள் அதில் இருக்கும். நமக்கு கொரிந்திய சபை குறித்து தெரியும் எவ்வளவு மோசமான ஒரு நடைமுறைகள் அங்கே இருந்தது என்று. அது எல்லா இடத்துலையும் பரவி இருந்தது, அந்த பேகனிசம்னு சொல்லுவாங்க. இப்போது துரதிர்ஷ்டமாக யூரோப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, we have to revive the paganism சொல்கிறாங்க. சமீபத்தில் நியூசிலாந்தில் பார்த்தீங்க, அக்கா என்னென்ன ஒரு குரூப்பு, அவங்க அந்த பேகன் ரிலீஜனை ரிவைவ் பண்ண நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு விதமாக அந்த 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 நியூசிலாந்தில் ஒரு 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 அரசியல்வாதி அவங்களுடைய பிரதான அந்த பார்லிமெண்ட்லே அந்த ஒரு விதமான சத்தத்தை எழுப்பி, அது பார்க்குறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய மதத்தை புதுப்பிக்க இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. த கொஸ்டின் இஸ், வாட் இஸ் த யூஸ்? இன்றைக்கி மனிதன் அப்படியே தான் இருக்கணும், நம்முடைய சிந்தனைகள் வளர வேண்டாமா? நாம் அப்படியே இருந்து விட வேண்டுமா? தான் சொன்னார், நீங்கள் முன்னே அப்படியெல்லாம் இருந்தீங்க, முன்னே அறியாமலே கொண்டிருந்த இச்சையின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. அப்போ இப்போ ஒரு கேள்வி, இவங்க ஏற்கனவே இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க தானே. அப்போ அதான் ஒபீடியன்ஸ் டு ஃபெய்த், இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தாருங்கிறதுக்கு நம்புவது ஒரு கீழ்ப்படுதல் என்றால், the obedience is not only that, it is a continuing process. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நான் தொடர்ந்து கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும். அதான் அவர் சொன்னார், நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தரார்கள். இப்போ ஒரு போதனை பரவி வருகிறது நம்ம தமிழ்நாட்டிலே, அது ஃபேமஸ். தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற புகழ்பெற்ற பிரசங்கியர்கள் அல்லது குறிப்பாக இளம் பிள்ளைகளை கவர்கிற பிரசங்கியர்கள் அத்தனை பேருமே ஒரு தவறான செய்தி பரப்புகிறாங்க. என்னன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துடைய கிருபையினாலே மீட்கப்பட்டு விட்டீர்கள், ஆகவே இனிமேல் நீங்கள் என்ன செய்தாலும் பிரச்சனையே இல்லை. அப்படி ஒரு போதனை பரவி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் மனம் போல வாழலாம். ஆனால் பைபிள் எங்கேயுமே அப்படி சொல்லவில்லை. இந்த நிருபத்திலும் நம்ம அதான் பார்க்குறோம். நீங்கள் முன்னையெல்லாம் அப்படி இருந்தீங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்க வேண்டுமா? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நம்ம எப்படி இருக்கணுமா? நீங்களும் உங்கள் நடக்கைகளிலெல்லாம், in all your attitudes, in all your actions, in all your doings,
எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கலாம். ஆகவே கிருபையினால் மீட்கப்பட்டோம் என்பது உண்மை. we are saved by grace alone. இல்லை, மார்ட்டின் லூத்தர் தான் சொன்னார், சோலோ ஃபிடே, விசுவாசத்தினால் மட்டுமே, கிருபையினால் மட்டுமே, ஸ்கிரிப்சர் மட்டுமே என்றெல்லாம் அன்றைக்கு அவர் சொன்னார். ஆனால் அது ஒரு இட் இஸ் நாட் எ ஸ்டாப்பிங் பாயிண்ட், இட் இஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் இந்த கிருபையை பர்வர்ட் பண்ணுறவங்க ஹைப்பர் கிரேஸ்ன்னு அவங்க சொல்கிறாங்க. தே ஸ்டாப் த கிரேஸ் தேர் and they mislead or misinterpret the word grace. நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலங்களாக இருக்கிறது, நம்முடைய பிள்ளைங்களை கவனிக்க வேண்டிய காலங்களாக இருக்கிறது. அதான் அவர் சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். லேவியராம் 11:45 அங்கே ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். அப்போ பழைய ஏற்பாட்டின் தேவன் புதிய ஏற்பாட்டில் அதை தான் சொல்லாரு. அதனால தான் சில சொல்லுவாங்க, பழைய ஏற்பாடு வேறு புதிய ஏற்பாடு வேறு. அப்படி அல்ல. பழைய ஏற்பாட்டிலும் தேவனுடைய பிரதான நோக்கம் இஸ் ஹோலி. புதிய ஏற்பாட்டிலும் அதுதான் அவருக்கு போதனை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மனம் போல வாழலாம் என்று பைபிள் சொல்லவில்லை. ரட்சிக்கப்பட்டவன் பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்தாலும் ரட்சிக்கப்படுவானா? அப்படி அல்ல. ரட்சிக்கப்பட்டவன் கட்டாயமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அதுதான் பைபிளுடைய போதனை. அடுத்து அவர் மேலும் சொல்கிறார் 16 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதுனா இட் இஸ் இன் த ஓல்ட் டெஸ்டமென்ட், பழைய ஏற்பாடில் இருக்குது. ஆகவே ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் பரிசுத்தராக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். நம்ம கவனிக்க வேண்டியது மனதிலும். அப்போ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, மனதிலும் தெளிவாக இருக்க வேண்டும், செயலிலும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். இதுவரை நம்ம படித்த 4 வசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி அதுதான். அடுத்தது 17 வருவோம். 17 வரும்போது, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அதாவது அன்றியும் பட்சபாதம், இந்த தேவனுடைய ஒரு குணாதிசயம், அவர் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கிறவர் இருக்கிறபடினாலே அவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் இங்கே பரதேசிகளாய். இந்த இடத்துல இங்கே பரதேசிகள் சொல்லும்போது நம்ம பார்த்தோம், ஏற்கனவே சிதறி இருக்கிற தேசங்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிதறி இருக்கிற தேசத்தில் பரதேசி இருக்கிறவர்கள் பொதுவாக ஜூஸ் சொல்லுவாங்க, டயாஸ்பொரான்னு சொல்லுவாங்க. நாங்கள் எருசலேமுடைய பிராந்தியங்களை விட்டு சிதறி இருந்தால் ஜூவிஷ் டயாஸ்பொரா. இன்றைக்கு காமனாக இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, இந்தியன் டயாஸ்பொரான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உலகமெங்கும் சிதறி இருக்கிற இந்தியர்கள். ஆனால் அதில் பார்க்க வேண்டியது, அந்த கருத்தில் அவர் இங்கே சொல்லவில்லை. அவர் தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவன் இருக்கிற பரலோகம் என்கிற கருத்தை நம்ம எடுப்போமானால் அதுதான் நம்முடைய நித்திய ராஜ்யம், அதுதான் நாம் அங்கே குடியிருக்க போகிறோம். அதிலிருந்து பார்க்கும்போது உலகமெங்கும் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களுமே பரதேசிகள் தான், சிதறி தான் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணுமா, இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். அப்படின்னா பயம்னா நடுங்கிறதல்ல. முந்தின வசனத்தில் ஹோலின்னு படிச்சோம்ல, யூ ஷுட் ஹாவ் எ ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆட்டிடியூட் டுவர்ட் காட். ஒரு மதிப்பான விசுவாசத்தோடைய வாழ்க்கையை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கிறது. அடுத்து சொல்லார் 18 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கைகளின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். இந்த உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியம் சொல்லும்போது யூதர்களுக்கும் பொருந்தும், புற இனத்தவருக்கும் பொருந்தும். ஆனால் முக்கியமாக இந்த வசனத்தில் அவர் கிறிஸ்தவ யூதர்களை மையப்படுத்தினார். அங்கே கிறிஸ்தவ புற இனத்தவருக்கான சில ஆலோசனை கொடுத்தாரு. இப்போ அந்த ஆலோசனையை கிறிஸ்தவ யூதர்கள் மையம் பற்றி இந்த வார்த்தையை போட்டார். இதை நீங்கள் எங்கே படிக்க முடியும்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். இங்கே பாருங்கள், இந்த முன்னோர்களின் பாரம்பரியம் என்று சொல்லும்போது பல வேளைகளில் சில பிரசங்க மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, மோசேயுடைய நியாயப்பிரமாணம் தான் அப்படி சொல்கிறாங்க. இல்லை, முன்னோர்களின் பாரம்பரியம் என்று பரிசேயர்கள் இந்த இடத்துல சொல்வது
யூதருடைய எந்த நியாயப்பிரமாணத்தையும் சொல்லவில்லை. மாறாக நியாயப்பிரமாணத்தை விளக்குகிறோம் என்கிற பெயரிலே பரிசேயர்கள் எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா விதி வச்சுருந்தாங்க. பரிசேயருடைய பாரம்பரியம் அதை தான் இங்கே சொன்னார். அதுக்கும் பைபிளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் வாழ்ந்த ரபியிடம் போய் மோசேயுடைய நியாயப்பிரமாணம் பெரிதா, முன்னோருடைய பாரம்பரியம் என்கிற இந்த ரபிமார் ஏற்படுத்திய பாரம்பரியம் பெரிதா கேட்டால் என்ன சொல்லுவாங்களாம், இந்த பாரம்பரியம் தான் பெருசு. அப்படின்னா மோசேயுடைய நியாயப்பிரமாணம் கீழே, அதை 2ஆம் இடத்துல கொண்டு வராங்க. அதனால தான் அவர் சொல்றாரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய். ஏன்னா இந்த பாரம்பரியத்தில் நம்ம சொன்னோம்ல, பரிசேயர்களுடைய விதிகள் 39 விதிகள் உண்டு. நான் ஒரு புத்தகத்தில் படித்ததில் 39 போட்டுக்கிறாங்க. அதில் விசேஷம் என்னென்னா, ஒவ்வொரு 39 விதிகள் என்பது மேஜர் விதிகள். இந்த மேஜர் விதிக்குள்ளே போனால் எக்கச்சக்க சின்ன சின்ன விதிகள் உண்டு. உதாரணமாக கைகள் பரிசுத்தமாக இருக்கணும், சாப்பிடுவதற்கு முன்பாக சுத்தமாக இருக்கணும். இந்த கை கழுவதை பற்றி, கை கழுவது என்பது ஒரு விதி தான். ஆனால் இந்த கை கழுவதற்கு எக்ஸ்ட்ரா விதி எத்தனை தெரியுமா? 18 விதி உண்டு. கையில் எத்தனை விரல் இருக்குது? 10. 10 விரலை கழுவதற்கு 18 விதிகள். ஒரு சாதாரண யூதனால் வாழ முடியாது. இப்படியெல்லாம் செய்தாதான் நீ ராஜ்யத்தில் போகணும்னு பரிசேயர்கள் சொல்றாரு. அதுதான் இயேசுவும் கடிந்து கொண்டார். இங்கே பேதுரும் அதான் சொல்லாரு, அதாவது நீங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கைகள், 10 விரலை கழுவுறதுக்கு 18 விதிகளா? என்னைக்கு அவன் கையை கழுவி, என்னைக்கு அப்படியே பரிசுத்தமாக வாழ்ந்து, என்னைக்கு ராஜ்யத்தில் போகிறது? ஆகவே சாதாரண யூதர்கள் திணறாங்க வாழ்வதற்கு. இன்றைக்கி நம்ம கிறிஸ்தவம் அப்படி தான் போயிட்டுருக்குது. பைபிளுக்கு சொல்லாத அனைத்து விதிகளை கூட்டி கிறிஸ்தவர்கள் வாழ முடியாத நிலையை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால சிலர் நினைக்கிறாங்க நமக்கு கிறிஸ்தவமே வேண்டான்னு வேற எங்கேயா போயிடுறாங்க, அல்லது கிறிஸ்தவத்துக்குள்ள இருந்தாலே சர்ச்சு பக்கம் வரமாட்டாங்க. அவர் சொல்லாரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று, ஏன்னா அவைகளாம் வீணான நடக்கைகள் நின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அப்படின்னா இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரிசனர்ஸ் ஆஃப் வார், இன்னை நம்ம பிரிசனர்ஸ் வார் POWன்னு சொல்லுவாங்க, அல்லது அடிமைகள் 2 பேரும் இருந்தாங்க. இவங்களை சிலவங்களை மீட்பதுக்கு என்ன செய்வாங்கன்னா, பணம் கொடுத்து அல்லது பொன்னிய வெள்ளியை கொடுத்து மீட்பாங்க. அது அடிமை சந்தையிலேருந்து மீட்பாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஆடு மாடு விற்க போகிற மாதிரி அன்றைக்கி மனுஷனை விற்க கொண்டுருவாங்க. அப்போ சில வேளை என்ன செய்வாங்களான்னு தெரியுமா, சில ஐஸ்வர்யவான்கள் கொஞ்சம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த அடிமை சந்தையில் போய் ஒரு மனிதனை வாங்கி, அதாவது அவங்களுக்கு யாருக்கு மேலே இரக்கம் வருதோ அந்த இரக்கம் படுறவனை பணம் கொடுத்து வாங்குவாங்க. வாங்கி வெளியே கொண்டு வந்து சந்தைக்கு வெளியில் வந்து சொல்லுவாங்களா, எப்பா எனக்கு நீ தேவை கிடையாது, நீ வேணும்னா விரும்பினா எங்கேயும் போயிடணும். அதுதான் இந்த மீட்கப்படுதல். அப்போது இந்த மீட்கப்படுதலில் 3 காரியங்கள் உள்ளடக்கியது. 1 விலை கொடுத்தல், 2 விலையை கொடுத்து அடிமை சந்தைக்கு வெளியில் கொண்டு வருதல், 3வது அவனுக்கு போ என்கிற உரிமை கொடுத்து விட்டு விடுதல். இந்த 3ஐயும் சேர்ந்ததான் மீட்கப்படுதல். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை இந்த நடக்கைகளினால், இந்த நம்ம சொன்ன முன்னோருடைய பாரம்பரியங்கள், கை கழுவுது, கால் கழுவுது, உடம்பை கழுவுது, இப்படியெல்லாம் சுத்தப்படுத்தியும் ராஜ்யத்துக்கு நோ கேரண்டி. அதனால் அவைகளால் நீங்கள் மீட்கப்படவே முடியாது. ஆனால் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல், அடுத்த வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இரத்தத்தினால் மீட்கப்பட்டோன்னா வேற ஒன்றும் இல்லை, அது ஹீப்ரு இடியம். ஹீப்ரூஸுக்கு மென்டாலிட்டியில் இரத்தம் சிந்துதல், இரத்தம் எல்லாம் மரணத்தை குறிக்கிறது. ஆகவே கிறிஸ்துடைய மரணத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். கிறிஸ்து நம்மை மீட்பதற்கான விலையை கொடுத்தார். நம்மை பாவத்தின் அடிமைத்தனமாகிய சந்தையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். நமக்கு முழு லிபர்ட்டியை கொடுத்துருக்கிறார். யூ ஆர் ஃப்ரீ டு கோ. இதுதான் ரெடம்ஷன், இதுதான் சால்வேஷன். ஆகவே இந்த மீட்பை பெற்றவர்களாக தான் நம்ம இருக்கிறோம். வி ஆர் வெரி ஃப்ரீ.
இதுதான் மைண்டில் நீங்கள் தெளிவாக இருங்க என்று சொல்கின்றார். அடுத்தது இயேசு குறித்து மேலும் விளக்குகிறார். யார்? இந்த மீட்பர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குகிறார். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டவராயிருந்தார். அப்படின்னா ஆண்டவர் சகலத்தையும் படைப்பிலே திட்டமிடும்போது அவர் சர்வ ஞானியாக இருக்கிறபடினாலே பாவத்தில் மனிதன் விழுவான் என்று அறிந்து அந்த பாவிக்கான மீட்பை முதல்ல திட்டமிட்டார். இப்போ நம்ம ஒரு வீடை இப்போ ப்ளூ பிரிண்ட் போடுறோன்னா வீடை கட்டுவோம் இல்லையா? ஆனால் அதில் என்னென்ன டிஃபால்ட்ஸ் வரும், என்னெல்லாம் வரும், என்னென்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. நம்ம ப்ரீ பிளான் பண்ண மாட்டோம். ஆனால் தேவன் சகலத்தை நேர்த்தியாக திட்டமிடும்போது மனிதன் பாவத்தில் விழுவதையும் காண்கின்றார். அப்போது அதற்கு முன்பாகவே அதற்கான மீட்பையும் உண்டு பண்ணியிருக்கிறார். அதுதான் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்பே குறிக்கப்பட்டவராயிருந்து, அதாவது அவர் குறிக்கப்பட்டவராயிருந்து அவரில் மட்டும்தான் அந்த குறிப்பு. தமது மூலமாய் அப்படின்னா வானத்தின் கீழும் பூமியின் மேலும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து நாமம் அல்லாமல் இன்னொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதான் தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஏற்கனவே நம்ம வெளிப்படும் போதுன்னு படித்தோம். அது வெளிப்படும் போது ஃபியூச்சர், இது வெளிப்பட்டார் பாஸ்ட். அப்படின்னா இயேசு ஏற்கனவே பிறந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்த நிகழ்வை சொல்கிறார். அதன் மூலம்தான் நாம் மீட்கப்பட்டோம். அவர் மூலம் மட்டும்தான் மீட்பு, இன்னொரு மூலம் மீட்பு கிடையாது. அடுத்து 22ஆம் வசனத்தில் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். இந்த நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் இயேசுடைய மரணம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் பெரும்பாலும் அவருடைய உயிர்த்தெழுதலும் சொல்லப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ரெண்டும் சேரும்போது தான் மனிதன் மீட்பும் நிறைவேறும். இந்த ரெண்டையும் நம்பும்போது தான் மீட்பு. சில இயேசு நமக்காய் மரித்தார் என்பதை விசுவாசித்தான் அவங்க மீட்பு என்று பிரசங்கம் பண்ணுவாங்க. அது அவங்க தெரிந்து பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. ஒரு ஆர்வ கோளாறில் கூட சொல்லலாம். ஆனால் அப்போஸ்தலருடைய பிரசங்கங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பேதுருடைய பிரசங்கம், பவுலுடைய பிரசங்கம் எல்லாம் பைபிளில் இருக்கிறது. அவங்க எல்லா இடத்திலும் இயேசு மரித்தார் அதனால் மீட்பு என்று சொல்லி முடிக்காமல் இயேசு உயிர்த்தெழுந்தார் அதை நம்புவதுதான் மீட்பு என்று சொல்லுவாங்க. இங்கே அவர் அதைத்தான் வலியுறுத்துகிறார். ஆகவே கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்தது உலக தோற்றத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்டது. அவர் மூலமாய் நமக்கு மீட்பு உண்டு. அந்த மீட்பு இலவசமாக கிடைத்தது இல்லை. அதான் சொல்லல, வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படவில்லை என்று சொல்கிறார். இவனமாக இந்த 13 முதல் 17 வரை வசனங்கள் 21 வசனங்களில் நாம் எவ்வளமாக கிறிஸ்துக்குள் மீட்கப்பட்டுள்ளாய் வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு அடுத்து 22, 25 வேத வசனங்களை குறித்து ஒரு சில ஆலோசனை கொடுக்கின்றார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகமுள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடைய ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இட்ஸ் அ டிவைன் லவ். இந்த இடத்துல கிரீக்கில் நம்ம படித்தோன்னா அகாப்பு என்கிற வார்த்தை இருக்கிறது. அகாப்பு என்கிற லவ்வை இட்ஸ் அ டிவைன் லவ்னு சொல்லுவாங்க. அன்கண்டிஷனல் லவ். அதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. பொதுவாக சில நம்ம பிள்ளைகள்கிட்ட அன்கண்டிஷனல் லவ் வச்சுருக்க வேண்டும். ஆனால் வச்சுருக்கிறோமா? பிள்ளைகள்கிட்ட கூட ஒரு இருக்க மாட்டோம். அன்கண்டிஷனல் லவ். அதில் இன்னொரு வார்த்தை சொல்ல பாருங்க, உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிற அப்படின்னா. இப்போ ஒரு கேள்வி, நம்முடைய ஆத்துமாவை நாம் எப்போது சுத்தமாக்கி கொண்டோம்? எப்போது இயேசு கிறிஸ்து விசுவாசித்தோமோ அப்போது நம்முடைய ஆத்துமாக்கள் சுத்தமாக்கப்பட்டு விட்டன. ஆனால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னமாக, அது இட் இஸ் நாட் எ ஸ்டாப்பிங் பாயிண்ட். இந்த ஹைப்பர் கிரேஸ்காரங்க சொல்கிற மாதிரி இட் இஸ் நாட் எ ஸ்டாப்பிங் பாயிண்ட், இட் இஸ் எ ஸ்டார்டிங் பாயிண்ட். அதான் தொடர்ந்து சொல்லாரு, சுத்த இருதயத்தோட கண்டினியூ, யூ ஹேவ் டு கண்டினியூ தட். சுத்த இருதயத்தோட ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள்.
அதாவது கிறிஸ்து நம்மை பரிசுத்தமாக்கப்பட்டாலே நாம் சபையிலும் அன்பு கூறுதலை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அடுத்து, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். born again, இங்கிலீஷில் சில டிரான்ஸ்லேஷனில் born again படிப்பீங்க. மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது கிரேக்க பிதாகோரஸ் சொன்னதான செத்த பின்பு மறுபடியும் இன்னொரு உயிரினமாக பிறக்கிற அந்த கருத்து அல்ல. இது நாம் உயிரோடு இருக்கும்போதே மறுபடியும் பிறத்தல், அதான் born again சொல்லுவாங்க. சில தியாலஜியன்ஸு born from above சொல்லுவாங்க. அது வேறு ஒன்றுமில்லை, தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தினால் நாம் பிறத்தல், ஒரு புது பிறப்பாக அதை நாம் பார்க்கின்றோம். அந்த புது பிறப்பு என்பதை இங்கே வசனம்தான் கொண்டு வரும்னு சொல்லுவாங்க. த்ரூ த வேர்ட் ஆஃப் காட், நமக்குள்ளாக நம்மை மறுபிறப்பு செய்வது த ஸ்கிரிப்சர் தான், கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதன் மூலம்தான். இன்னொரு இடத்துல சொல்லும்போது கிறிஸ்துவை ராஜா என்று நம்புவதும் நமக்கு நாம் மறுபடியும் பிறப்பதற்கு உள்ளதான ஒரு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் இயேசுவானவரே, அதாவது 1 யோவான் 5:1, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ரொம்ப தெளிவு. ஏன்னா மறுபடியும் பிறத்தல் என்னன்னா, அநேக வேளையில் நான் பலர்கிட்ட பேசியிருக்கிறேன். சிலருக்கு பதில் சொல்ல தெரியாது, சிலர் எதெல்லாமோ பதில் சொல்லுவாங்க, சிலர் சொல்கிற பதில் ஃபன்னியாக இருக்கும், பைபிளுக்கு விரோதமாக இருக்கும். ரொம்ப தெளிவு. இயேசுவை கிறிஸ்து என்று, அப்படின்னா இயேசுவை ராஜா என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் கொண்டிருக்கிறான். அப்போது வசனத்தை விசுவாசிப்பது என்றால் இயேசுவை, வசனம் சொல்லுகிற இயேசுவை ராஜா என்று விசுவாசிக்கிறவன் தான் தேவனால் பிறந்தவன், அவன் தான் மறுபடியும் பிறந்தவன். ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் அதுவே. இல்லை, சுவிசேஷம்னா கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காய் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததும் இல்லை, அதை மறுபடியும் சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்வார்? இயேசு வானவர் வேத வாக்கியம்படி நமது பாவங்களுக்காய் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் வேத வாக்கியம்படி உயிர்த்தெழுந்தார். அதுதான் காஸ்பல். காஸ்பல் என்பது வேறு எதுவும் அல்ல, இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதான். இதுதான் வசனம், இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை, இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் நாம் மறுபடியும் ஜனிக்கப்படுகிறோம் என்று அந்த விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுக்கின்றார். இனி இந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும்போது திரித்துவ தேவனுடைய 3 பேருடைய பங்கையும் 3 பேரை குறித்தும் சில வசனங்கள் இருக்கிறது. முதலாவது பிதாவை குறித்து பார்க்கும்போது, பிதாவை தேவன் என்று 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே பிதாவை தேவன் என்று அங்கே சொல்ல பார்க்கிறோம். அடுத்ததாக 13ஆம் வசனத்தில், 13 அல்ல 15ஆம் வசனத்தில், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிற போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாரும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர். ஆகவே தேவன் பரிசுத்தர் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது 17ஆம் வசனத்தில், அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் பயத்துடனே நடந்துகள். அப்போது இந்த முதல் அதிகாரத்தில் பிதாவை தேவன் என்று பார்க்கிறோம், தேவன் பரிசுத்தர் என்று பார்க்கின்றோம், அவர் நீதிபரர் என்று பார்க்கிறோம். ஆகவே பிதாவை குறித்து இந்த 3 செய்திகள் அங்கே தெளிவாய் சொல்லப்பட்டுள்ளன. அடுத்தது குமாரனான இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதாக இருந்தால் 4ஆம் வசனத்தில், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுந்ததினாலே என்று பார்க்கிறோம்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக 11ஆம் வசனத்தில் தங்களிலுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு முன்னொரு மகிமையும் முன்னறிவித்த போது, முன்னறிவிக்கப்பட்டவர் தீர்க்கதரிசிகளினால் இயேசு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே முன்னறிவிக்கப்பட்டவராயிருந்தார். அடுத்தது 20ஆவது வசனத்திலே முன் குறிக்கப்பட்டவர். ரெண்டும் வார்த்தை கவனமாக விட்டுருங்க. அது முன் அறிவிக்கப்பட்டவர், இது முன் குறிக்கப்பட்டவர். 20ஆம் வசனம் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே முன் குறிக்கப்பட்டவராய் இருந்து என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்து முன் குறிக்கப்பட்டவராயிருக்கிறார். அடுத்தது 19ஆம் வசனத்தில் குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே மாசற்றவராயிருக்கிறார். 13ஆம் வசனத்தில் ஆகையால் நீங்கள் மனதின் அறியை கட்டி கொண்டு தெளிந்த புத்தர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்று வருகிறவர். ஆகவே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், முன் அறிவிக்கப்பட்டவர், முன் குறிக்கப்பட்டவர், மாசற்றவர், வருகிறவர் என்று இந்த அதிகாரம் சொல்கிறது. அடுத்தது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்போது 2ஆம் வசனத்தில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே என்று பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக்குறோம் என்று பார்க்கிறோம். அடுத்தது 11ஆம் வசனத்தில் தங்களில் உள்ள ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த போது. அப்போது கிறிஸ்துவை குறித்து முன்னறிவித்ததும் பரிசுத்த ஆவியானவர் செயல், விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்துவதும் அவருடைய செயல், வரப்போகிற கிறிஸ்துவை குறித்ததான அனைத்து செய்திகளையும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் முன்னறிவித்ததும் பரிசுத்த ஆவியானுடைய செயல். அடுத்ததாக 12ஆம் வசனத்தில் தங்கள் நிமித்தமல்ல நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவளுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்கள் கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அப்படியானால் சபையை துவங்க அனுப்பப்பட்டவரும் பரிசுத்த ஆவியானவர் தான். இப்படி பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் குறித்தும் சில குறிப்புகள் இந்த முதல் அதிகாரத்திலே வருகிறதை பார்க்கிறோம். இப்போது உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குமானால் நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம். ஆமாம், நிக்கதேமு என்ன கேட்டார்? ஆமாம், ஆவினால் ஜலத்தினால். அது என்னது? அதையும் தான் தொடர முடியாது. அதுவும் மறுபடியும் பிறத்தல் எல்லாம் ஒன்று தான். ஒரே மறுபடியும் பிறத்தல்னு இயேசு சொன்னது தான் இங்கேயும் பேதுரு சொல்றாரு. நிக்கதேமும் அதை எப்படி புரிந்தார், அல்லது நீங்கள் எப்படி புரிந்திருக்கிறீர்கள்? மறுபடியும் பிறத்தல்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போதே மறுபடியும் பிறக்கின்றோம். அதாவது இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். ஜலம் என்பது ஞானஸ்நானம் அந்த வசனத்தில் இல்லை. அது பாப்புலர் பிரசங்கம் அப்படி தான் இருக்கிறது. ஜலம் என்பது ஞானஸ்நானம் என்று சிலர் சொல்லுகிறாங்க. அந்த இடத்துல அந்த ஜலம் என்பது மாமிச பிரகாரமான பொருள், தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பு. நீங்கள் அந்த கான்டெக்ஸ்ட்டை படிச்சிங்கன்னா 2 பிறப்பை ஒப்பிடுறார். தாயிடம் இருந்து பிறத்தல், மேலிருந்து பிறத்தல், அல்லது ஸ்பிரிச்சுவல் பர்த்து, ஃபிசிக்கல் பர்த்து, ஸ்பிரிச்சுவல் பர்த்து. அதில் இந்த யூதருடைய பாரம்பரியத்தில் இந்த ஜலத்திலிருந்து பிறப்பது என்பது தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறது. சில யூத ரபிகள் வி ஆர் பார்ன் ஃப்ரம் ட்ராப்னு கூட சொல்லுவாங்க. ஏன் நம்ம தாயின் வயிற்றில் கன்னி கூடத்தில் தான் இருக்கிறோம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல கமெண்ட் எடுத்திங்கன்னா அந்த விளக்கம் தான் இருக்கும். பட் சிலர் அதை தண்ணி ஞானஸ்நானத்தோடு ஒப்பிடுறாங்க. ஆனால் அதில் உள்ள பிரச்சனை என்னென்னா, நீங்கள் தண்ணி ஞானஸ்நானத்தோடு ஒப்பிட்டீங்கன்னா எந்த வசனத்தின் மூலம் அதை சப்ஸ்டாண்டியேட் பண்ணுவீங்க? ஒரு வசனம். ஏன்னா அப்போ ஜலமென்று வந்தபடினால அதை தண்ணி ஞானஸ்நானம்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ அதுக்கு அர்த்தம் எப்படி?
அந்த இடத்துல இருக்கிற ஜலம் என்னது புரியுதுல? அதனால் ஜலம் என்று வருகிற, அதாவது சிலருக்கு பிரச்சனை என்னென்னா, ஜலம் என்று எங்கே வந்தாலும் அதில் ஞான ஸ்நானத்தை பூத்திடுவா. அப்படி அப்போ ஜலதோஷம்னு வர இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜலம் என்று வருகிற இடமெல்லாம் தண்ணி ஞான ஸ்நானம் அல்ல. ஆகவே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஆனால் அது பாப்புலர் ப்ரெசன்டேஷன்.